So, if you have seen the report, my reports also place a strong emphasis on the need of a strategy on transitional justice with a time-bound plan. நீங்கள் எனது அறிக்கையை வாசித்திருந்தால் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 30 கீழ் 1 தீர்மானம் மற்றும் இதற்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட ஏனைய அறிக்கைகளுக்கு அமையவும் நன்கு திட்டமிடப்பட்ட கால அட்டவணையுடன் கூடிய நிலைமாறுகால நீதிப் பொறிமுறை தொடர்பான வலியுறுத்தலை அவதானித்திருப்பீர்கள். நிலைமாறுகால நீதிப் பொறிமுறை என்பது மிகவும் சிக்கலுக்குரியது மாத்திரமன்றி மிகவும் கடினமானது என்றும் நாம் அறிவோம். எனினும் நிலைமாறுகால நீதிப் பொறிமுறை பொறுப்புக்கூறல், உண்மையை கண்டறிதல் ஆகிய விடயங்களை இனியும் தாமதப்படுத்த முடியாது. ஐக்கிய நாடுகள் சபையிடமும் பாதிக்கப்பட்ட மக்களிடமும் நாங்கள் இந்த செயற்பாடுகளை எவ்வாறு நிறைவேற்றப் போகிறோம் என்பதை கால வரையறையுடன் அறிவிக்க வேண்டியது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் கடமையாகும். கால அட்டவணைகளை தெளிவாக குறிப்பிட வேண்டியமை மற்றும் பலதரப்பட்ட தரப்பினருடன் செயற்படுவது தொடர்பிலும் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டியது அவசியம். இந்த விடயங்கள் தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகமும் பல்வேறு நிபுணத்துவம் வாய்ந்த பிரதிநிதிகளும் பல்வேறு தடவைகள் ஸ்ரீலங்கா அரசிற்கு வலியுறுத்தியிருக்கின்றன. இந்த நடவடிக்கையின் போது பாதிக்கப்பட்ட மக்களின் குரல்கள் அதிகளவில் ஒலிக்கக்கூடிய வகையில் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கத்திடம் எடுத்துரைத்திருந்ததாகவும் ஆணையாளர் கூறினார். குறிப்பாக சாட்சியாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு முறையான செயற்திட்டம் ஒன்று இல்லாமை தொடர்பிலும் பெசிலே வலியுறுத்தினார். So we expect the government will remain committed to implement the resolution and move towards the establishment. நிலைமாறுகால நீதிப் பொறிமுறை ஒன்றை உருவாக்குவதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எனது அலுவலகம் ஒத்துழைப்பு வழங்கும். அவ்வாறான பொறிமுறை அமைக்காது போனால் போர்க்குற்றங்கள் உட்பட மனித குலத்திற்கு எதிரான நம்பகத்தகுந்த குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது ஸ்ரீலங்காவிற்கு எதிராக சர்வதேச விசாரணை பொறிமுறையொன்றை நடைமுறைப்படுத்துமாறு உறுப்பு நாடுகளிடம் கேட்டுக்கொள்கிறேன். நீதியை நிலைநாட்டுவதற்காக வேறு நடைமுறைகள் தொடர்பிலும் ஆராய்ந்து பார்ப்பதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் பெசிலே மனித உரிமைகள் பேரவைகளிடம் உறுதியளித்தார்.